பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமீன். நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் தாங்க இப்படி சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் பார்த்தா நான் வெட்கப்பட்டு போயிடுவோம் போல இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை விட்டுற மாட்டார், விடவும் மாட்டார். உங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. ஆனால் நீங்கள் அவரோட ஜனமாக இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? ஏசு என் உள்ளத்துல இருக்கார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க அவருடைய ஜனமா இருந்தா வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். அதனால நான் உம்முடைய ஜனமா இருக்கணும், வாழ்நாள் முழுதும் உம்மை விட்டு விலகவே கூடாது, உம்மோடு கூட நடக்கணும், உம்முடைய ஜனமா இருக்கணும்னு உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் அற்புதமா உங்களை நடத்தி கொண்டே இருப்பாரு. அதனால நீங்களே ஜெயிப்பீங்களே தவிர வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசிங்க. விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வெட்கப்பட்டு போக நீங்க விடவில்லைப்பா. பிரச்சனை, போராட்டம், நெருக்கங்கள் மத்தியிலும் கூட இருந்து ஆறுதல் கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்தினீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இனிமேலும் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் வெட்கப்பட விட மாட்டீர். நான் விசுவாசத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.